இந்த முதல் வகையில் எப்படி நேரடியாக அம்பேத்கர் காலத்திலேயே வாழ்ந்த பாரதிதாசன் அவரை உற்று நோக்கி அவதானித்து எப்படி தன்னுடைய படைப்புக்குள் அவரை கொண்டு வந்தாரோ அதே போல பாரதிதாசன் அம்பேத்கரை உள்வாங்கி அம்பேத்கர் காலத்திலேயே ஒரு இணை கோடாக பாரதிதாசன் ஒரு தனித்துவமாகவும் அவர் செயல்பட்டார். ஐயாவுக்கெல்லாம் தெரியும், 1929 நோயல் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர் சமத்துவ பாட்டு என்று பாரதிதாசனுடைய பாடலை பதிவு செய்தார்கள். அந்த பாட்டிலே வருகிற வீரர் நம் உற்றாரடி என்கிற சொல் என்ற பதம் 1916 வெளிவந்த அம்பேத்கருடைய ஜாதியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் அது இயங்குகிற முறையும் என்கிற புத்தகத்தின் தாக்கத்தால் தான் பிறந்திருக்க முடியும் என்கிற ஒரு அவதானிப்பை நாம் முன்வைக்க முடியும். ஏனென்றால் ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட இந்த நூலினுடைய தாக்கத்தால் தான் பாரதிதாசன் அதை எழுதியிருக்க கூடும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஏனைய நாடுகளில் வாசிக்கப்பட்ட பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்டிருந்த புதுச்சேரியில் கிடைத்திருக்கிற அம்பேத்கரிய நூலை அவர் படித்திருக்க கூடும். அது மட்டுமல்லாமல் அந்த களத்தில் அங்கே இருந்த ஆதிதிராவிட மக்களுடைய ஒடுக்குமுறையை நேராக கண்கொண்டு பார்த்தவரும் பாரதிதாசன் தான். தாழ்ந்தவர் வந்திடில் தன்னுயிர் போகமெனில் சாமிக்கு சத்தில்லையோ, தாழ்ந்த குலத்தினை மேற்குலமாக்கிய சாமிக்கு சமர்த்தில்லையோ, குக்கலும் காகமும் போகிற கோவிலில் கொஞ்சமும் திட்டில்லையோ, நாட்டு மக்கள் இதிலும் கூட்டில்லையோ என்று பாடியவர் பாரதிதாசன். அப்படி அந்த பாரதிதாசனுடைய சமத்துவ பாட்டை படிக்கிற போது அம்பேத்கர் சாதி குறித்து அவர் செய்திருக்கிற அந்த அறிதல் முறைகள் ஒரு வரிசையாக நிறுத்தி பார்த்தால் பாரதிதாசனுடைய சாதியை வேறிருக்கிற ஒரு ஆர்வமும் ஆவேசமும் தென்படுவதை நாம் பார்க்க முடியும். பாரதிதாசன் இயேசு பொழிந்த தெல்லமுது என்ற ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார். அந்த பாட்டை நீங்கள் படித்தாலும் கூட அன்றைக்கு பாரதிதாசன் புதுச்சேரியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்து மதத்தினுடைய கொடுமை தாங்க முடியாமல் கிறித்துவ மதத்திற்கு மதமாற்றம் அடைந்த போதும் கிறித்துவ மதத்துக்குள்ளும் காத்திருந்த ஜாதி அவர்களை ஒடுக்கும் போது வெகுண்டெழுத பாரதிதாசன் கிறிஸ்துவத்துக்குள்ளும் ஜாதி இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி எழுதிய பாடல்களையும் நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி புதுவை மண்ணிலும் தமிழகத்தினுடைய அரசியல் சூழலிலும் பன்னாட்டு அளவிலும் பாரதிதாசன் தன்னுடைய கண்ணோட்டங்களை ஒரு கவிஞனாக, ஒரு அரசியல் கவிஞனாக அவன் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே வந்தான் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. அது மட்டுமல்லாமல் அம்பேத்கர் அவருடைய படைப்புகளிலே, அவருடைய சிந்தனைகளில், ஜாதி பற்றி பேசுகிற சிந்தனைகளில் பாரதிதாசன் அம்பேத்கர் பிரெஞ்சு புரட்சியினுடைய மிக முக்கியமான முழக்கமாக இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த முப்பெரும் முழக்கத்தை அம்பேத்கர் தன்னுடைய ஆக்கங்களிலெல்லாம் அந்த முழக்கத்தை பயன்படுத்தி அவர் எழுதியிருப்பார். அந்த பிரெஞ்சு கலாச்சாரம், பிரெஞ்சு பண்பாடு அதை நேரடியாக பார்த்து அந்த புதுச்சேரி நிலத்தில் வாழ்ந்த பாரதிதாசன் அதே அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய அந்த முப்பெரும் முழக்கத்தை உள்வாங்கிய பாரதிதாசன் அம்பேத்கர் எப்படி அதை உள்வாங்கினாரோ இணை கோடாக பாரதிதாசனும் அந்த முப்பெரும் முழக்கத்தை உள்வாங்கி தன்னுடைய ஆக்கங்களில் அதை பேசுகிறார். எப்படி பாரதி ருசிய புரட்சியை பாடினானோ, தொடர்ந்து பாடினானு தெரியல, ஒரு பாட்டுல பாரதி பாடியிருக்கார். பாரதிதாசன் பிரெஞ்சு புரட்சியை தமிழ் நிலத்திற்குள், தமிழ் மண்ணிற்குள் தொடர்ந்து தன்னுடைய ஆக்கங்களில் நடவு செய்து பதனிட்ட மிக முக்கியமான ஒரு கவிஞன் பாரதிதாசன். அப்படிப்பட்ட பாரதிதாசன் 1930கள் தொடங்கி பின்
முடியும் காலம் வரைக்கும் அவன் படைத்தளித்த புரட்சி கவி, பாண்டியன் பரிசு, இரணியன் அல்லது இணையற்ற வீரன், கடல்மேற்குமிழிகள், வீரத்தாய் போன்ற காப்பிய ஆக்கங்களை நீங்கள் படித்து பார்த்தால் எப்படி பிரெஞ்சு புரட்சியில் அந்த கிலட்டின் என்கிற இயந்திரத்தை வைத்து அந்த மத ஆதிக்கவாதிகளின் தலைகளை எப்படி வெட்டி குவித்தார்களோ, ஒரு முடியாட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து போய் எப்படி அந்த பிரெஞ்சு புரட்சியில் அந்த ஆதிக்கத்தை வீழ்த்தினார்களோ, அந்த உள்ளடக்கத்தை உள்வாங்கிக் கொண்ட பாரதிதாசன் தன்னுடைய 30கள் தொடங்கி தான் செய்த காப்பிய ஆக்கங்களில் அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒன்றாக குடிமக்கள் எல்லாம் திரண்டு முடியாட்சியை வீழ்த்துகிற ஒரு 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 அந்த உத்தியை, அந்த ஒரு சிந்தனையை தன்னுடைய ஆக்கங்களிலே வைத்தார். மிக முக்கியமாக அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த முப்பெரும் முழக்கத்தை தொடர்ந்து தன்னுடைய ஆக்கங்களிலே நினைவூட்டிக் கொண்டே இருந்தார். இன்றைக்கு 2014 தொடங்கி 2025 வரைக்கும் இந்த ஒரு 10 ஆண்டுகளில் இந்திய சமூகத்தில் இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு பதவியேற்றதற்கு பின்னாலே இன்றைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு, ஒரே மதம் என்கிற அடிப்படையில், ஒரே பண்பாடு, ஒரே உணவு என்றெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது தூக்கி எறிய வேண்டும் என்கிற ஒரு ராமராஜ்ய கனவோடு, ஒரு இந்து ராஷ்டிர கனவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தலைமகனாக பாரதிதாசன் இந்த பாசிஸ்டுகளுக்கு எதிராக அவர் பேசிய ஆக்கங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கரை நேரடியாக எதிரி என்று இந்த பாசிசத்தால் சொல்ல முடியாது. பெரியார்ட்ட வர முடியாது. இந்த அம்பேத்கரை எப்படியாவது வேறொரு வண்ணத்தில், வேறொரு உத்தியில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் செம்மொழி மத்திய நிறுவனம், சங்கரா கல்லூரி, சாஸ்திரா கல்லூரி என்று பல நிறுவனங்கள் இன்றைக்கு அகத்தியர் என்கிற ஒரு புராண மனிதனை, அகத்தியர் என்கிற ஒரு ஒரு புராண மனிதனை, ஒரு ஒரு புராண கட்டுக்கதையை கொண்டு வந்து இந்த இந்த நிறுவனங்களில் எல்லாம் அகத்தியரை இன்றைக்கு பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அகத்தியர் குறித்து பாரதிதாசன் அகத்தியன் விட்ட புது கரடி என்று ஒரு பாட்டில் இருக்கிறான். மிக முக்கியமான, மிக நுட்பமான ஒரு பாட்டு அது. இந்த ஆன்மான ஒரு கருத்து இருக்கு. ஆன்மான ஒரு கருத்து இருக்குது. நான் சுயமரியாதை இயக்கத்தை வாசிக்கிற போது நான் இன்னும் எனக்கு புதிய கண்டடைவுகள்லாம் வந்தது. என்னன்னா, இந்த ஆன்மாங்கிற கருத்து இருக்கு பார்த்தீங்களா, ஆன்மா, இந்த ஆன்மாங்கிற அந்த புருடா, இந்த டுபாக்கு ஒரு கருத்து இருக்கு பாருங்க. இந்த ஆன்மா கருத்தை தூக்கி எறிய வேண்டும் சொன்னவர் பாரதிதாசன். இந்த அகத்தியன் விட்ட புதுக்கரடி, இந்த அகத்தியன் விட்ட புதுக்கரடி இருக்கு இல்லையா, இந்த இப்ப அகத்தியரை பாரதி ஒத்துக்கிறான். அகத்தியர் அது பண்ணார், இது பண்ணார், இலக்கணத்தை படைச்சாரு, தொல்காப்பியருக்கு அவர் தான் வாத்தியாரு அப்படிங்கிறத பாரதி ஒத்துக்கிறாரு. பாரதிதாசன் ஒத்துக்கல. அகத்தியர் என்பது அவன் ஒரு ஆரிய அகத்தியன், இது ஒரு தொன்ம அகத்தியன், இவன் ஒரு பார்ப்பனிய அகத்தியன், இவன் ஒரு புராண அகத்தியன் என்பதுதான் பாரதிதாசனுடைய நிலைப்பாடு. அப்படியான ஒரு அகத்தியரை ஒரு குழப்பி அடிக்கிற தமிழ் சமூகத்தில், குழப்பி அடித்துக் கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமூகத்தில் அகத்தியர் என்கிற ஒரு புராதன மாந்தனை கொண்டு வந்து இந்த காவிரி டெல்டால பாயிற இந்த காவிரி ஆத்து தண்ணி எல்லாம் அகத்தியருடைய கமண்டலத்திலிருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இந்த மாதிரியான கட்டுக்கதைகள், பார்வதி பரமசிவன் திருமணத்துக்கு போனாரு, ஒரே கூட்டமா இருந்தது, இந்த கூட்டத்துல ஒரு பக்கம் உயர்ந்து விட்டது, ஒரு பக்கம் தாழ்ந்து விட்டது, உடனே அகத்தியர் அனுப்பினார். இந்த கதைகள் எல்லாம்
செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் இருக்கு. செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் கலைஞருடைய கனவு. 100 தமிழ் சான்றோர்கள் இந்த மண்ணில் தமிழ் செம்மொழியாக வேண்டும் என்று போராடி, அப்படி செம்மொழியாக வேண்டும் என்றால் எப்படி, இதோ 41 தமிழ் இலக்கியம் இருக்கிறது என்று சான்றாதாரம் காட்டி கலைஞர் உள்ளிட்ட தமிழ் சான்றோர்கள் மிகவும் போராடி, இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடி இந்த செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனம் என்கிற ஒரு கட்டட வடிவத்தை, செம்மொழி என்கிற சிந்தனையினுடைய ஒரு கட்டட வடிவத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த செம்மொழி நிறுவனம் பார்ப்பனியமயமாக்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப இதை கட்டாயம் ரொம்ப பேச வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். மிக மோசமாக ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தேசத்தினுடைய விளிம்பியங்கள் என்கிற பெயரிலே தொடர்ந்து அந்த இடத்தை அங்கே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படி மிக மோசமான ஒரு பார்ப்பனிய செயல்பாடு, ஒரு வலதுசாரி செயல்பாட்டிற்குள் வீழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் மண்ணில் பார்ப்பனர் அல்லாதார் அரசியலில் வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில், அப்படி வளர்ந்த பார்ப்பனர் அல்லாத அரசியலில் வளர்ந்த இந்த ஆளுமைகள், இந்த நபர்கள் இன்றைக்கு பார்ப்பனியத்திற்கு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஐயா சொன்னாங்கல்ல, சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், அதெல்லாம் போகக்கூடாது, சந்தோஷமா வாழணும், ஏன் சுயநலமா வாழணும், தன் சாதி தன் பெண்டு தன் பிள்ளை இல்லை, தன் சாதி தன் பெண்டு கடுகு உள்ளமா இருந்தாலும் பரவாயில்ல என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையை நோக்கி எல்லாரும் போறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பார்ப்பனிய அரசியலை வேறு ஒரு வகையில் சீமான் போன்றவர்கள், மணியரசன் போன்றவர்கள் அதை மடைமாத்துறாங்க. ரொம்ப எனக்கு சீமான் மணியரசனுக்கெல்லாம் கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல ஆள் இருக்கான் பேசுறதுக்கு அந்த அரசியலை. அப்ப இந்த சுயமரியாதை அரசியலை, அம்பேத்கரிய அரசியலை, பாரதிதாசனுடைய கண்ணோட்டத்தை சிதைப்பதற்கான ஒரு முயற்சி கல்வி வளாகத்திற்குள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு 25 ஆண்டு காலம் கல்லூரி ஆசிரியர் பணியில் செயல்பட்டு கொண்டிருக்கிற நான் பார்த்து கொண்டிருக்கிற நான் ரொம்ப மிக மோசமாக வருந்தி கொண்டிருக்கிறேன். அதை நம்ம அம்பலப்படுத்த வேண்டும், அதை தடுக்க வேண்டும். அந்த இடத்தில் நான் நின்று இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியான ஒரு காலச்சூழலில் இன்றைக்கு அது நடக்குது. காசி தமிழ்ச்சங்கம் என்கிற பேர்ல இன்னைக்கு செம்மொழி தமிழாய்வு நிறுவனம், சாஸ்திரா பல்கலைக்கழகத்துல எல்லாம் எல்லாத்தையும் பிடிச்சி மாறு வேஷம் போட்டு, அகத்தியர் மாதிரி வேஷம் போட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் கும்பமேளா எவ்வளவு பெரிய மிக விமர்சையா நடத்துறாங்க, கும்பமேளாவுக்கு செலவழிக்கிறாங்க. ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் ஒரு பிரதம அமைச்சர் ஒரு மத விழாவில் கலந்து கொண்டு அந்த புனித நீரில் நீராடினேன் என்று அது பத்திரிகையில வருது. ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு பிரதம அமைச்சர் புனித நீராடுகிறார். அதை எல்லாரும் பார்க்கிறாங்க. இது என்ன நாடு? இங்கே கிறிஸ்தவர்கள் வாழவில்லையா? இஸ்லாமியர்கள் வாழவில்லையா? பாரதிதாசன் சொல்றாரு, மிக்க மதவெறியர்கள் மேல்நிலை எய்துவிட்டால் தக்க முஸ்லிம்களை தாக்காமல் இருப்பாரோ? பாரதிதாசன் எழுதுறார். மிக்க மதவெறியர்கள் மேல்நிலை எய்துவிட்டால் தக்க முஸ்லிம்களை தாக்காமல் இருப்பாரோ? இந்த சூழலில் தான் இந்த 10 ஆண்டு காலம் பாசிசம் கல்வி வளாகத்திற்குள்ளும் வந்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் இந்த பாசிசத்தை முறியடிக்கிற தமிழ் சமூகத்தின், அது வேற தமிழ் தேசிய கவிஞரா திராவிட இயக்க கவிஞரான ஒரு விவாதம் வர, இந்த காலச்சூழலில் இந்த பாசிசத்தை கல்வி வளாகத்தில் முறியடிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞன் பாரதிதாசன் தான்.